டெல்லியில் 5ஆம் தேதி தேர்தல் நடக்கவிருக்குது. இதையொட்டி ஆம் ஆத்மி கட்சி அன்பிரேக்கபிள் அப்படிங்கிற பெயரில் ஒரு ஆவணப்படத்தை டெல்லியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிற்கும் எடுத்து செல்வதற்காக தயாரிக்கிறார்கள். ஆனால் அந்த அன்பிரேக்கபிள் என்று சொல்லக்கூடிய ஆவணப்படத்திற்கு தடை விதித்திருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும். அப்படி என்ன இருக்கிறது இந்த ஆவணப்படத்தில்? எதற்காக மோடியும் அமித்ஷாவும் இந்த ஆவணப்படத்தை கண்டு அஞ்சுகிறார்கள்? வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், உலக புகழ்பெற்ற யூடியூபர் த்ருவ் ரத்தி ஒரு தினத்திற்கு முன்பு தன்னுடைய யூடியூப் வலைத்தளத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரியை அப்லோட் பண்ணுறாரு. அந்த டாக்குமெண்ட்ரியுடைய பேர் என்ன அப்படின்னா அன்பிரேக்கபிள். யார் இதை தயாரித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி தயாரித்திருக்கிறது. எதற்காக அப்படின்னா டெல்லியில் 5ஆம் தேதி தேர்தல் இருக்கிறது, பிப்ரவரி 5. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இதையொட்டி எங்களை கடந்த 5 வருடங்களாக பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி, அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடி அமித்ஷா இந்த மாநில அரசு எப்படி செயல்விடாமல் தடுத்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் ஏன் மீண்டும் வெற்றி பெற வேண்டும்? டெல்லி மக்களை மோடியும் அமித்ஷாவும் எப்படி ஏமாற்றினார்கள்? ஒரு கட்சி ஊழல் ஒழிப்பிற்காக ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த கட்சியின் மீதே போலியான வழக்குகளை பதிவு செய்து எங்கள் தலைவர்களை, எங்களுடைய மிக முக்கியமான நபர்களை எல்லாம் எப்படி சிறையில் அடைத்தார்கள்? ஒரு விஷயத்திலேயாவது நாங்கள் குற்றவாளிகள் என்று மோடி அமித்ஷாவால் நிரூபிக்க முடிந்திருக்கிறார். இது போன்ற ஏராளமான கேள்விகள் அந்த அன்பிரேக்கபிள் அப்படிங்கிற அந்த ஆவணப்படத்தில் தெள்ள தெளிவாக அதற்கான பதில்களை சொல்லி அந்த ஆவணப்படத்தை எல்லா மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை அவர்கள் மேற்கொண்டார்கள். உடனடியாக மோடியும் அமித்ஷாவும் அதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். த்ருவ் ரத்தி அந்த ஆவணப்படத்தை தன்னுடைய யூடியூப் தளத்தில் அவர் பதவியேற்ற அதை அவர் அப்லோட் பண்ணியிருக்கிறார். அதில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த டாக்குமெண்ட்ரி தடை செய்யப்படலாம், அதனால் எவ்வளவு சீக்கிரமாக மக்கள் பார்க்க முடியுமோ அதை பார்த்துருங்க அப்படின்னு த்ருவ் ரத்தி சொல்கிறார். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியும் டெல்லியில் பாஜக வெற்றி பெறவாக வேண்டும். இந்த முறை வெற்றி பெறவில்லை என்றால் இதற்கு பிறகு இனி எந்த காலத்திலும் பாஜக அங்கே வெற்றி பெற முடியாது. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலேயே எப்படி அவர்கள் வெற்றி பெற்றார்கள், தோற்ற கட்சி எப்படி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது, நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இல்லைன்னா பிஜேபி என்கிற கட்சி இன்றைக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ அடுத்த முறை இதே நிலைமையில் போனால் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி இல்லாமல் போயிடும். அப்போ அதுக்கு உள்ள டெல்லியில் எப்படியாவது ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும். அது அரசியல் காரணங்களுக்காகவும் அது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு டெல்லியிலேயும் வெற்றி பெற வேண்டிய சூழல் மோடி அமித்ஷாவுக்கு இருக்கிறது. அப்போ அதனால் எந்த விதத்திலாவது குடைச்சல் குடித்து ஆம் ஆத்மி கட்சியை இல்லாமலாக்க வேண்டும். மணீஷ் சிசோடியா நேற்றைய தினம் சொல்லியிருக்காரு, எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை அப்படியே காப்பி அடித்து மோடி ஒரு தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கார் அப்படின்னு. நீங்கள் இன்றைக்கு 2014 மோடி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாரு. இவ்வளவு காலகட்டங்களிலும் இவர்கள் பெயர்களைத்தான் மாற்றி இருக்கிறார்களே ஒழிய, நேரு காலகட்டத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி முன்வைத்த பல்வேறு திட்டங்களைத்தான் இவர்கள் பெயர் மாற்றி இன்றைக்கு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மணீஷ் சிசோடியா புதுசாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. இல்லையா, இலவசங்களுக்கு எதிரி என்று தமிழ்நாட்டில் முழங்குவார்கள். ஆனால் மற்ற மாநிலங்களில் அதை எவ்வளவு தீவிரமாக செயல்படுத்த முடியுமோ அதை செயல்படுத்துவதற்கு மோடியும் அமித்ஷாவும் தயாராகி கொண்டிருப்பார்கள் என்பதற்கு டெல்லி ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்ததாக இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, டெல்லியில் 5ஆம் தேதி தேர்தல் நடக்கவிருக்கிறது. இந்த நேரத்தில் மோடியினுடைய வழக்கமான நாடகம் கும்பமேளா நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். டெல்லியில் தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய அதே நாளில் மோடி கும்பமேளாவில் கலந்து கொள்கிறார் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் எலெக்ஷன் ஒரு டைமில் ஒரு பக்கம் எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கும், மற்றொரு பக்கம் என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளிலும் சமூக ஊடகங்களிலும் மோடி கும்பமேளாவில் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு அப்படியே காட்டப்படும். இப்போ இது பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு திட்டம் இவர்கள் கையில் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியும், மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் எப்போதெல்லாம் தேர்தல் நடந்திருக்குதோ அப்போதெல்லாம் தியானம்னு சொல்லி ஒரு ட்ராமாவை போடுறது. கடந்த முறை கூட உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரியில் போய் ஒரு ட்ராமாவை போட்டுட்டு வந்தார். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இமயமலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போட்டார். ஆனால் கடந்த முறை போட்ட தியானத்தினுடைய விளைவு என்ன? உத்தரப்பிரதேசத்திலேயே மோடி 3 சுற்று வரையிலும் பின்தங்கியிருந்தார். அயோத்தி உட்பட மிக முக்கியமான இந்து புண்ணிய தலங்களிலெல்லாம் பாஜக
துடைத்தெறியப்பட்டது இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால இந்த செயல்பாடு இப்போது கும்பமேளாவுக்கு போறேன் அப்படிங்கிறது டெல்லி தேர்தலில் எந்த அளவிற்கு இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த டிராமாவை மோடி பண்ண போறார் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ மோடியினுடைய கள்ளத்தனங்களுக்கு எதிராக, அமித்ஷாவினுடைய பொய் புரட்டுகளுக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்னுடைய பித்தலாட்டங்களுக்கு எதிராக டாக்குமெண்ட்ரிகள் தயாரித்தால் அதற்கு இவர்கள் கைகளில் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது தடை போடுறது. ஆனால் இவர்கள் வடிகட்டிய பொய்களை, காஷ்மீர் ஃபைல்ஸ் என்கிற பெயரில், கேரளா ஸ்டோரி என்கிற பெயரில் மிகப்பெரிய வடிகட்டிய பொய்களை தொடர்ந்து சினிமாக்களாக, ஆவணப்படங்களாக இவர்கள் தயாரித்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயம். நான் என்ன கேட்கிறேன், அன்பிரேக்கபிள் என்று சொல்லக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய அந்த ஆவணப்படம் வரட்டும். அதில் தப்பு ஏதாவது இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டுங்க. ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு கட்சிகளை முடக்கி அவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட், அவங்களுக்கு பணம் எடுத்து செலவு பண்ண முடியாத அளவிற்கு பேங்க் அக்கௌண்ட்டுகளை முழுசாக இல்லாமல் ஆக்குவது, கட்சியை தடை விதிப்பது, பல்வேறு தலைவர்களை தூக்கி உள்ளே போடுறது, தேர்தல் பிரச்சாரங்களுக்கு போக முடியாமல் ஏதாவது இடக்குமுடக்கான வேலைகளை செய்கிறது. இதை தொடர்ந்து 2014 மோடி செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இப்படித்தான் அவர் பாஜகவுடைய வெற்றிக்கு பல்வேறு காரணங்களில் ஓட்டிங் மிஷின், தேர்தல் ஆணையம், அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள், இடி, சிபிஐ, இப்படி ஒரு பெரிய நீண்ட பட்டியல் இருக்குது. இவ்வளவு வேலைகளை அதிகாரத்தின் மூலமாக செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பாஜக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை இல்லையா? அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கட்சி, ஒரு ஜனநாயக தேர்தல், அதில் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் என்றால் அதை தடை செய்வதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி என்றால் அவர்கள் பயத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த முறை டெல்லியில் வெற்றி பெறவில்லை என்றால் இனி வாழ்நாளுக்கு டெல்லியை பற்றி எப்போதும் பாஜக யோசித்து பார்க்க வேண்டிய தேவையே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடும். ஏன்னா மிக முக்கியமான விஷயம், இவ்வளவு காலம் ஆம் ஆத்மி கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களுக்கு குடைச்சல் கொடுத்து அவங்க எல்லாம் ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறையில் தூக்கி போட்ட பிம்பம் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக பாஜக தான் லஞ்சம் ஊழலில் திளைத்திருக்கக்கூடிய கட்சி, அவனுங்க தான் இப்படிப்பட்டவனுங்க அப்படிங்கிற ஒரு முத்திரை இந்த தேர்தலுக்கு பிறகு குத்தப்படலாம். இதை மோடி பயப்படுகிறார், அமித்ஷா பயப்படுகிறார். அதனால தான் ஆம் ஆத்மி கட்சியினுடைய இது போன்ற முயற்சிகளை எல்லாத்தையுமே தடை போடுறாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஆம் ஆத்மி என்ன, ஒவ்வொரு வீடு வீடாக நாங்கள் இந்த ஆவணப்படத்தை கொண்டு போய் சேர்ப்போம், இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை, மோடியினுடைய பித்தலாட்டங்களை, அமித்ஷாவினுடைய பித்தலாட்டங்களை நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும், 2014க்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநில கட்சிகளை அழித்த பெருமை மோடிக்கு உண்டு, ஆர்எஸ்எஸ்க்கு உண்டு. அந்த பட்டியலில் ஆம் ஆத்மியும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய முயற்சி. அது வெற்றி பெறுமா என்பது பிப்ரவரி முதல் வாரத்தில் தெரிய வரும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.